ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிரி மந்திரவாதிகளை கட்டி செயலக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூவல் பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத ஒருத்தரை வந்து இந்த மாந்திரிகமெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, அவர் சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட இழப்புகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க. அவங்களுடைய செயல்களை வந்து முடக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் இன்னமும் செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன் இருக்க மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இதிலே வந்து மாந்திரிகத்திலே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பேர் நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீமைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இதை நீங்கள் செஞ்சு விட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய செயல்கள் முடக்கிடும். அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே பலிதமில்லாமல் ஆக்கி விட்ரும். சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காளி கோயிலில் வந்து சூளத்தில் குத்திருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அது கூடயே வந்து பேய் பீர்க்கங்காய், சரிங்களா, பேய் பீர்க்கங்காயும் வந்துட்டு முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு, இந்த 2 அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாறு விதை எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இதை வந்து நல்லா அந்த தோலை மட்டும் நல்லா எரித்து நல்லா சாம்பல் மாதிரி செய்து வச்சுக்கணும். சரிங்களா, அந்த சாம்பலோட இன்னொரு சாம்பலும் கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இது கூட வந்து அழிஞ்சி விதை தைலம் விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் அரைச்சி வெயில் படாத இடத்துல நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் முறையாக மீண்டும் இடித்து இதை நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது நீங்கள் மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைச்சு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது இதே சிறப்பு. சரிங்களா, இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அதுவும் இந்த ஆற்றங்கரை ஓரமாவோ, ஏரிக்கரை ஓரமாவோ, கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையிலோ இந்த மாதிரியான இடங்களில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அதீத ஆற்றல். சரிங்களா, இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு தலவாழை விரித்து அதுக்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பலை வந்து கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு பச்சரிசி மாவுனால் வந்துட்டு விளக்கு மாதிரி செஞ்சு அதற்குள்ளே வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இப்போ இதே வந்து பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்யலாம். இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக வந்துட்டு இந்த சாம்பல் எடுத்து வச்சுட்டு சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா, இப்போ அந்த உங்களுக்கு வேண்டாத எதிரி மந்திரவாதி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய வீட்டு வாசல்லையோ இல்லை அவர் வந்து போக வர இருக்கக்கூடிய பாதையில் ஏதாவது முச்சந்தியோ ருத்ரபூமி ஏதாவது இருந்ததுனாக்கா அந்த மாதிரியான இடங்களில் தூவி விடும் பொழுது நீங்கள் இதில் ஆவணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய வந்து தேவதை வந்து அவங்க வந்து அந்த வழியாக போகும்போது அவங்க மேலே ஏறிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவதைகளை விலக்கி அவங்களுடைய செயல்களை வந்து முறைக்கிறோம் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.